வணக்கம். திரையரங்கம் மாரீசன். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் சுதீஷ் சங்கர். இந்த திரைப்படத்தின் கதையை எழுதியிருப்பவர் வி. கிருஷ்ணமூர்த்தி. இந்த திரைப்படத்தின் கதாநாயகர்களாக நடித்திருப்பவர்கள் ஃபகத் ஃபாசிலும் வைகை புயல் வடிவேலும். படம் முழுக்க இவர்கள் இருவருமே இணைந்து வருகிறார்கள். வேலாயுதம் பிள்ளை என்ற கதாபாத்திரத்தில் வடிவேலு வருகிறார். தயா என்ற கதாபாத்திரத்தில் ஃபகத் ஃபாசில் வருகிறார். திருடுவதை தொழிலாக வைத்திருக்கக்கூடிய ஃபகத் ஃபாசில் திருட வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு கட்டிடத்திற்குள் நுழைகிறார். அங்கு கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறார் வடிவேலு. அவரை அந்த இக்கட்டான சூழலிலிருந்து விடுவிக்கிறார் ஃபகத் ஃபாசில். அதற்கு பிறகு அவர்கள் இருவரும் ஃபகத் ஃபாசில் திருடிய ஒரு மோட்டார் பைக்கில் பயணிக்கிறார்கள் பல இடங்களுக்கும். படத்தின் ஆரம்பத்தில் தன்னை விடுவித்ததற்காக ஃபகத் ஃபாசிலுக்கு தன்னுடைய அக்கௌண்ட்டிலிருந்து 25,000 ரூபாயை எடுத்து கொடுக்கிறார் வேலாயுதம் பிள்ளையாக வரக்கூடிய வடிவேலு. அப்போது திருட்டுத்தனமாக ஏடிஎம் திரையை பார்க்கக்கூடிய ஃபகத் ஃபாசில் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்கிறார். வடிவேலுவின் அக்கௌண்ட்டில் 25 லட்சம் ரூபாய் இருக்கிறது என்பதே அது. எப்படியும் வடிவேலுவை ஏமாற்றி அந்த 25 லட்சத்தையும் ஆட்டையை போடுவது என்ற தீர்மானத்திற்கு வரக்கூடிய ஃபாசில் அவருடன் அட்டையை போல ஒட்டி கொள்கிறார். இருவரும் சேர்ந்தே பல இடங்களுக்கும் அந்த மோட்டார் சைக்கிள் பயணம் செய்கிறார்கள். தங்களுடைய அந்த பயணம் நடைபெறக்கூடிய சமயத்தில் அவர்கள் பலரையும் சந்திக்கிறார்கள். அப்படி அவர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் லிவிங்ஸ்டன் ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரம். ஒரு கட்டத்தில் இவர்கள் இருவருடன் மூன்றாவது ஒரு கதாபாத்திரம் வந்து சேர்கிறது. அந்த கதாபாத்திரத்தின் பெயர் அருண். அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் விவேக் பிரசன்னா. அவர் ஃபகத் ஃபாசிலின் நண்பராக நமக்கு காட்டப்படுகிறார். ஃபகத் ஃபாசிலின் திருட்டுத்தனங்கள் அனைத்தையும் நன்கு தெரிந்திருப்பவர் அவர். வடிவேலுக்கு பின்னால் தான் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தையும் ஃபகத் ஃபாசில் அவரிடம் அலைபேசியில் கூறியிருக்கிறார். அதை கேட்ட விவேக் பிரசன்னா ஃபகத் ஃபாசிலுக்கு உதவக்கூடிய வகையில் சில திருட்டுத்தனமான காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கிறார். படத்தின் ஆரம்ப காட்சியிலிருந்து ஞாபக மறதி உள்ள மனிதராக வடிவேலு நமக்கு காட்டப்படுகிறார். ஞாபக மறதியால் தான் அவதிப்பட்டு கொண்டிருப்பதையும் தான் பார்த்த மனிதர்களையே அடையாளம் தெரியாத அளவிற்கு அவர் நடந்து கொள்வதையும் நாம் பார்க்கிறோம். பல நேரங்களில் ஃபகத் ஃபாசிலையே தன் மகன் என்று நினைத்து அவரிடம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். இவற்றை மூலதனமாக வைத்து கொண்டு அந்த பணத்தை எப்படியும் அடைந்து விட வேண்டும் என்பதில் மிகவும் தெளிவாக இருக்கிறார் ஃபகத் ஃபாசில். இப்படியே பாதி படம் சென்று விடுகிறது. அதற்கு பிறகு படத்தினுடைய போக்கே வேறு திசை நோக்கி பயணிக்கிறது. யாருக்குமே தெரியாமல் வடிவேலு சில காரியங்களை செய்து கொண்டிருப்பதை உணர்ந்து கொள்கிறார் ஃபகத் ஃபாசில். இரவு நேரத்தில் வடிவேலு ஏன் அப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நினைக்கக்கூடிய ஃபகத் ஃபாசில் அவரை பின்தொடர்ந்து செல்வது என்ற தீர்மானத்திற்கு வருகிறார். அவர் வடிவேலுவை பின்தொடர்ந்து செல்லும்போது அவர் பார்க்கக்கூடிய காட்சி அவரை ஆச்சரியத்திலும் அதிர்ச்சியிலும் உறைய வைக்கிறது. இதுவரை படத்தை பார்த்து கொண்டிருந்த நாமே ஆச்சரியத்தின் உச்சிக்கே செல்கிறோம். இரவு நேரத்தில் யாருக்குமே தெரியாமல் கொலை செய்யக்கூடிய கதாபாத்திரமாக வடிவேலு இருக்கிறார் என்பதை உங்களால் மனதில் நினைத்து பார்க்க முடிகிறதா? அவர் பலரையும் கொலை செய்கிறார் யாருக்கும் தெரியாமல் இரவு நேரங்களில். சிறுமிகளை சீரழிக்கக்கூடிய கதாபாத்திரங்களின் மீது ஆவேசமாகி வடிவேலு செய்யக்கூடிய கொலை சம்பவங்கள் படத்தில் காட்டப்படுகின்றன. அப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்வதற்கு காரணமாக இருப்பவர் மரணத்தை தழுவிவிட்ட அவருடைய மனைவியான சித்தாரா. வடிவேலுவை பார்த்து அவர் வேண்டிக் கொண்டதை தொடர்ந்துதான் வடிவேலு இப்படிப்பட்ட காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இறுதியில் அவர் கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்த நபர்
அருண் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய விவேக் பிரசன்னா படத்தில் மிகப்பெரிய திருப்பத்தை உண்டாக்கக்கூடிய காட்சி அது. அந்த காட்சியின் போது ஃபகத் ஃபாசில் என்ன செய்கிறார், ஃபகத் ஃபாசிலை காப்பாற்றுவதற்காக வடிவேலு என்ன செய்கிறார் என்பதை பார்க்கும்போது நமக்கு கைத்தட்ட வேண்டும் என்ற உணர்வு உண்டாகிறது. சிறுமிகளை சீரழித்த, கயவர்களை கொலை செய்த வடிவேலு படத்தினுடைய இறுதி காட்சியில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார். அங்கு வரக்கூடிய காவல்துறை அதிகாரியான கோவை சரளா வடிவேலுவுடன் லட்டை கொடுக்கிறார். இன்று என்னுடைய பேத்தியின் பிறந்த நாள், இந்த லட்டை உங்களுக்கு பரிசாக நான் தருகிறேன் என்று கூறும்போது நம்மை மறந்து நமக்கு கை தட்ட வேண்டும் என்ற உணர்வு உண்டாகிறது. அந்த அளவிற்கு மிகச்சிறந்த கதாபாத்திரமாக வடிவேலு ஏற்று நடித்திருக்கக்கூடிய வேலாயுதம் பிள்ளை கதாபாத்திரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. வேலாயுதம் பிள்ளை கதாபாத்திரத்தில் வடிவேலு மிகவும் அருமையாக நடித்திருக்கிறார். படத்தின் ஆரம்ப காட்சிகளில் ஞாபக மறதி உள்ள மனிதராக காட்டப்படும்போது அந்த கதாபாத்திரத்தில் எந்த அளவிற்கு நடிக்க வேண்டுமோ அதை மிகவும் அருமையாக வடிவேலு செய்திருக்கிறார். அதே நேரத்தில் படத்தினுடைய பிற்பகுதியில் அவர் கொலை செய்யக்கூடிய மனிதராக காட்டப்படும்போது அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு ஆழமான நடிப்பு முத்திரையை பதிக்க வேண்டுமோ அதை வடிவேலு செவனே செய்திருக்கிறார். தயா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ஃபகத் ஃபாசில் தனக்கென்று இருக்கக்கூடிய இண்டிவிஜுவாலிட்டி என்று கூறக்கூடிய தனித்துவ நடிப்பை அனைத்து காட்சிகளிலும் அருமையாக வெளிப்படுத்தி இருக்கிறார். வடிவேலுடன் அவர் இணைந்து நடித்திருக்கக்கூடிய அனைத்து காட்சிகளையும் நம்மால் ரசிக்க முடிகிறது, பாராட்ட முடிகிறது. இந்த கதாபாத்திரத்திற்கு ஃபகத் ஃபாசிலை தவிர வேறு எந்த நடிகரும் பொருத்தமாக இருக்க மாட்டார்கள் என்பதை நிச்சயமாக நம்மால் கூற முடியும். அந்த அளவிற்கு தான் ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரத்திற்கு மிகவும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி உயிர் தந்திருக்கிறார் ஃபகத் ஃபாசில். விவேக் பிரசன்னா தான் வரக்கூடிய காட்சிகளில் தன்னுடைய இயல்பான நடிப்பை எந்த அளவிற்கு வெளிப்படுத்துவார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதை மிகவும் அருமையாக அவர் இந்த திரைப்படத்தில் செய்திருக்கிறார். சித்தாரா தன்னுடைய ஆழமான நடிப்பை வெளிப்படுத்தி தான் ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரத்திற்கு சிறப்பு சேர்த்திருக்கிறார். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருப்பவர் யுவன் சங்கர் ராஜா. இவருடைய அனுபவ இசையமைப்பை படம் முழுக்க நம்மால் உணர முடிகிறது. கலைச்செல்வன் சிவாஜி இவர்தான் இந்த திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர். ரோட் மூவி என்று கூறப்படும் பாணியில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. இதில் ஒளிப்பதிவாளருடைய பங்கு சிறப்பாக இருக்க வேண்டும். அதை உணர்ந்து கொண்டு இந்த ஒளிப்பதிவாளர் தன்னுடைய திறமையை நன்கு இந்த திரைப்படத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஸ்ரீஜித் சாரங் இவர்தான் இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர். இந்த திரைப்படத்தினுடைய காட்சிகளை அனைவரும் ரசிக்கக்கூடிய வகையில் இவர் படத்தொகுப்பு செய்து நம்முடைய பாராட்டுக்களை பெறுகிறார். இந்த திரைப்படத்தை தயாரித்திருப்பவர் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி. இந்த நிறுவனம் தயாரித்திருக்கக்கூடிய 98வது திரைப்படம் இது. மாறுபட்ட ஒரு திரைப்படத்தை தயாரித்ததற்காக ஆர்பி சௌத்ரியை நான் முழு மனதுடன் பாராட்டுகிறேன். இந்த திரைப்படத்தின் பெரும்பாலான காட்சிகள் சாலையிலேயே நடைபெறக்கூடிய காட்சிகள். இப்படி இருக்கக்கூடிய வித்தியாசமான ஒரு கதைக்கருவை எடுத்துக்கொண்டு ஒரு திரைப்படத்தை உருவாக்கலாம் என்ற எண்ணத்தில் இறங்கி செயல்படுத்தி காட்டி அதில் வெற்றியும் பெற்றிருக்கக்கூடிய சுதீஷ் சங்கரை எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் நாம் பாராட்டலாம். மாறுபட்ட ஒரு திரைப்படத்தை இயக்கிய அவரை கைகுலுக்கி பாராட்டுகிறேன்.